நீதிக்கு புறம்பான செயல்களை இங்கு நடைமுறைப்படுத்துகின்றார்கள் என்று அது උදේත් සමහරව ඇවිල්ලා මේ මෝටර් බයිසිකල් වලකින් ජනතාවට තර්ජනය කරා. இன்று காலை கூட இந்த நான் இங்கு வருகிறேன் இருப்பதை தெரிந்து இங்கு வந்த மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் அந்த மக்களை போகும்படியும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இது பொதுமக்களால் எங்களுக்கு கூறப்பட்டது. ඒ නිසා මම විශේෂයෙන් පොලිසියට කියලා දෙනවා යාපනයේත් අපේ මහලේකම්ගම පොලිසියට කියනවා මේ ප්‍රදේශයේ මේ අය ආරක්ෂා කරන්න. அதனால் நான் இன்று எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் அடுத்த போலீஸ் நிலையத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பிரதேச மக்களுக்கும் சுதந்திரமாக தெரிவதற்கும் சுதந்திரமான கருத்துக்களை தெரிவதற்குமான ஒரு அனுமதியை வழங்கும்படி எனது பொதுச் செயலாளர்களுடன் நான் கேட்டுக்கொள்வேன். வாங்க, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் என் கடைக்கு வந்துதான் ஆகணும். நல்ல ஒரு வெட்டுனே கட்டி நீட்டாதரா. அப்புறம் தேர்தல்ல உங்க ஆளு ஜெயிச்சிருவாரா? தேர்தல் வர்ற வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இருப்பான்? ஒரு இடைத்தேர்தல் வராமலா போகுது, நாங்க ஜெயிச்சுட்டு போறோம். இடைத்தேர்தல் எப்படியா வரும்? ஜெயிச்ச ஆளுதான் ஸ்ட்ராங்கான ஆளாச்சே. என்னையா நாட்டுக்கே பெரும் தலைவர் அவரு. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி.